திருட்டல் பச்சை அரிசி சோறு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது வந்து லாங் குவேஷன், க்ரீன் பீஸ் பால் கறி, லீக்ஸ் பால் கறி. பாருங்க, எனக்கே தெரியல, மறந்து போனேன். இது வந்து முருங்கையில் வர, இது கிளஸ்டர் பீன்ஸ், அதாவது கொத்தவரங்காய் வர, அதோடைய ஒரு அப்பளம். பாருங்க மக்களே, தீட்டல் பச்சை அரிசி சோறு. டயபெட்டிக்காரர் வந்து தீட்டல் பச்சை அரிசி சோறு நல்லதான். இப்போ நான் இன்றைக்கு தீட்டல் பச்சை அரிசி சோறு கொஞ்சமாக போட்டு, நான் கொஞ்சம் சோறு தான் சாப்பிடுவேன். ஆனால் நிறைய மிரக்கறி சேர்ப்பேன். இவ்வளோ மிரக்கறி உண்டு, இவ்வளோ மிரக்கறி சேர்த்து தான் நான் சாப்பிட்னேன். சோறு கொஞ்சம். இந்த கிளஸ்டர் பீன்ஸ் வரைய டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கூடுதலாக வரதான் விருப்பம். லீக்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி. இது நேற்று வச்சேனா, சில கறியால் நேற்று வச்சுட்டு இன்றைக்கு எடுத்து சூடு காட்டி போட்டு சாப்பிடுவேன். இந்த லெக் பெயினால் நின்று கறியல் சமைக்கிறாரு. லீக்ஸுக்கு உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி வைக்கலாம், அல்லது லீக்ஸுக்கு பருப்பு போட்டு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதைத்தான் சொல்கிற கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காய். இது வந்து உடம்புக்கு சரியான நல்லதாம். கேன்சர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்றவையாம். அது எனக்கு தெரியாது என்று சொல்லினோம். நான் இப்போ இதில் ஒரு வறுக்க போகிறேன். இதை அவிச்சு போட்டு நல்லா தேங்காய்ப்பு போட்டு வறுத்தா நல்லா டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி சின்ன சின்னனா இருக்குமா அம்ஜி. இதெல்லாம் குட்டியும் வருது. இங்கே இப்படி இப்படி மெல்லிசாக இருக்கும். இதுதான் கொத்தவரங்காயன்னு தமிழில் சொல்கிறது. இப்படி சின்ன சின்ன வெட்டிட்டு ஒரு 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக்கரில் அவிச்செடுக்கலாம், அல்லது நீங்கள் அடுப்புலேயும் அவிச்செடுத்து போட்டு வறுக்கலாம். இந்தியாவில் தான் பொரியல் அணின்னு சொல்லுவினோம். அந்த வரைய இந்தியாவில் பொரியல் பண்ணுறது தான் சொல்கிறவ. நாங்கள் வறுக்கலான்னு யாழ்ப்பாணத்தில் சொல்லுவோம். கைத்தங்காய் கறி மாதிரியும் சில பேர் வச்சு சாப்பிடுவினோம். இப்படி எல்லாத்தையும் வெட்டி கொள்ளுவோம். இப்போ கிளஸ்டர் பீன்ஸ் வறுக்கும்போது இந்த க்ரீன் ஆனியன்ஸ் போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். முட்டை போட்டும் வறுக்கலாம்.
இந்த ஒனியன் ஸ்லீவ் கூடுதலாக வெள்ளைக்காரர் பாவிக்கணும். இப்போ வரக்கு இந்த கருவேப்பிலையை இப்படி சின்ன சின்ன வெட்டி போட்டால் சோத்தோடு சேர்த்து சாப்பிட்டா பிள்ளைகள் வந்து தூக்கி எறியாயினம். இப்படி நீங்கள் வரைக்கு வந்து இப்படி வெட்டி போட்டு போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். இந்த கொத்தவரங்காயை இப்படி ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு கொள்ளுவோம். ஒரு 3-4 விசில் விடலாம். 3 விசில் விட்டால் போதும். ஏன்னாண்டா வரைக்காகத்தான் இப்படி அவிச்சு போட்டு வறுத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க மக்களே, ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்துட்டேன். இதே நீ இப்படியே வடித்து போட்டு எடுத்து கூனி இறாலும் போட்டு வறுத்தெடுத்தா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ கடுகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறேன். செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்கிறேன். ஆனியன், அது வெங்காயம், கருவேப்பிலை, ஏற்கனவே பீன்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். இனி பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இப்போ கூனி இறால் கழுவி வச்சிருக்கிறேன். இது கொழும்பில் வாங்கிட்டு வந்த இறால். இங்கே வந்து இந்த கூனி இறால் வந்து 100 கிராம் $8. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். கூனி இறால் போட்டுக்கொள்கிறேன். இந்த கிளஸ்டர் பீன்ஸ் வரைக்கு வந்து இறால் போட்டு வறுத்தா நல்லா இருக்கும். இது கூனி இறால் வந்து
காஞ்ச கூனிறால் தான் கருவாடு, கூனிறால் கருவாடு. வாசமாக இருக்குது. வெங்காயத்தை போட்டு வறுக்க கூனிறால் கருவாடு சூப்பர் வாசம் வருது. இதோட இந்த பீன்ஸ் அவிச்சு வச்ச பீன்ஸ், கிளஸ்ட பீன்ஸ், அதாவது கொத்தவரங்காய். நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நல்லதான். உங்களை அம்மா முந்தி தேடி தேடி வாங்கி சாப்பிடுவான். இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். வெங்காயத்தால் வேறு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேறு. உங்களுக்கு விருப்பமாண்டா மிளகாத்தூள் போடலாம். நான் மிளகு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தேங்காய் பூ போட்டுக்கொள்கிறேன். தேங்காய் பூ நாங்கள் மைக்ரோவேவில் சூடு ஆட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவும் தேங்காயை வாங்கி திருவி ஃப்ரீசருக்குள்ளே போட்டு வச்சுருவேன். தேவையான பொழுது எடுத்து மைக்ரோவேவில் போட்டு சூடு ஆட்டி போட்டு தான் நான் கறிகளுக்கு பாவிக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றும். இப்போ கொத்தவரங்காய், அதாவது கிளஸ்டர் பீன்ஸ் ரோஸ்ட், இந்த வர வந்து ரெடி. கொத்தவரங்காய் வரை. இது பப்பாப்பழம். கனடாவிலேயும் பப்பாப்பழம் வருது. இந்த பப்பாப்பழம் $7.99. இதை வெட்டிட்டு எங்கட விட்டு ஒரு தரம் பப்பாப்பழம் சாப்பிட்றேன். நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். என்ன செய்வேன்டா, வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாளும் எடுத்து டெய்லி சாப்பிடுவேன். புட்டுக்கும் பப்பாப்பழம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கு கூடுதலாக பிலாப்பழம், ஆட்டிறைச்சி கறி, வாழைப்பழம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரையும் தேங்காப்பும் போட்டு சாப்பிடவும் புட்டு டேஸ்ட். பப்பாப்பழம்,
இந்த சீட்ஸை போட்டால் பப்பா மரம் வரும். இந்த பப்பா காயில் நல்லா வறுக்கலாம், கறி காய்ச்சலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது பப்பாக்காய் கறி. Look at this. நீங்கள் இந்த பப்பா பழத்தை அரைச்சி போட்டு கோர்ன்ஃப்ளவரும் போட்டு பப்பா பழ அல்வாவும் செய்யலாம்.
பப்பாயா ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் வந்து மெக்சிகோவிலேருந்து வரும். கூடுதலாக ஜமேக்கா, மெக்சிகோ அங்கே இருந்து தான் கனடாவுக்கு வரும். எல்லாம் கனடாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் தான். பப்பாப்பழ ஃப்ரூட். இந்த பப்பாயா ஃப்ரூட்டை நான் இப்படி கட் பண்ணிவிட்டு இனி ஃப்ரீசரில் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். வச்சுட்டு எவ்ரிடே எடுத்து 2 பீஸ் சாப்பிட்டு கொள்ளலாம். இதில் நீங்கள் வந்து அல்வா செய்யலாம். இதை அரைச்சி போட்டு நீங்கள் எடுத்து கோர்ன்ஃப்ளவர் போட்டு கிண்டி நல்ல வடிவாக பப்பாப்பழ அல்வா செய்யலாம்.